தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு ஏதுவாக நல்ல ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த ஆலயத்தினுடைய வாசலை இந்த நாட்களிலே நிலைக்கார்கள் மூலமாக அதை அழகுபடுத்துவதற்கு ஏதுவாக நல்ல நாளை ஆண்டவர் நமக்கு நியமித்து தந்திருக்கிறார். அவருடைய அதாவது தீர்மானமும் திட்டமும் இந்த நாளிலே நிறைவேற்றப்பட வண்ணமாக நம்முடைய சபை பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதை நினைத்து நான் ஆண்டவரை சோதரிக்கிறவராய் காணப்படுகிறேன். இப்பொழுது சபையினுடைய மூப்பர்கள் அனைவரையும் வரவேற்பார்கள். தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த நிலைக்காக ஆயத்தப்படுவோமாக. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி இந்த நல்ல நிகழ்ச்சியை நாம் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய மூத்த குருவானர் திரு அல்போர்ட் கிருஷ்ணன் ஐயா அவர்களை நம்முடைய சபை சார்பாகவும் சபை நிர்வாகத்தை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல உனக்கு கீழ்ப்பகுதியிலிருந்து வந்திருக்கிற அன்பு ஐயா ராஜன் சந்தோஷம் ஐயா குருவானவர்களை நாம் காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல நம்முடைய சபை குருவானர் ஐயா திரு யோசுவா ஐயா அவர்களை இந்த கால நேரத்திலே அவர்களை நாங்கள் பார்த்து. அதே போல நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சகோதரர் ஜெய்சிங் ஐயா அவர்களை வாழ்த்தி. அதே போல நம்முடைய சகோதரர் ஸ்டீவன் ஐயா அவர்களே அவருடைய எல்லா நிலையிலும் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கால நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல முன்னாள் சகோதரர்
தேவாதிசியம் அவர்களை வாழ்த்து வரவேற்கிறோம். மற்றும் வேற நம்மளோட அன்போடும் பாசத்தோடும் நம்முடைய கிளை சபை நம்ம தாய் சபை இருந்தாலும் கிளை சபை களக்காடு என்றுதான் நாம் நினைப்போம். முன்னாள் சகோதரியும் திரு ஆபிரகாம் ஐயா அவருடைய வழக்கு மகன் திரு நவராஜ் தேவராஜ் அவர்களையும் இந்த களக்காடு சகோதரி அவர்களையும் வாழ்த்தி நன்றி கூறுகிறோம். அதே போல மற்ற எல்லாரும் வாழ்த்து வரவேற்கிறோம். இதே போல நம்முடைய ஊருக்கு பெரியவரும் மதிக்கத்தக்கக்கூடியவரும் ஊராட்சி ஒன்றியத்தின் துணை சேர்மனுமாகிய ஒய் விசுவாசம் அவர்களை சபை சார்பாகவும் திருவாளர் சார்பாகவும் சமூக சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்ற நம்ம சபையார் ஊர் பெரியவர் சிறியவர் வாழ்த்து வருகிறோம். இப்போது நம்முடைய மூத்தோனர் குருவாளர் அவர்களே மீதியான பொறுப்புகளை அவர் கருத்தில் கொண்டிருக்கிறேன். நம்முடைய மூத்த குருவாளர் திரு அர்பட் கிருஷ்ணம் ஐயா அவர்கள் ஜெபிக்க நாம் இந்த ஆராதனைக்காக ஆயத்தப்படுவோமாக. நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யங்களை நடத்தின ஆண்டவரே, கிருபையாக ஆண்டவரே, உங்கள் பரலோக சித்தத்தின்படி எங்கள் பெருமாள் வளத்திலே ஆண்டவர் முற்பிதாக்கள் இதே இடத்திலே அருமையான ஆலயத்தை கட்டி ஆராதித்த அதே இடத்திலே தேவரீர் ஆலயத்தை முன்னிருந்த ஆலயத்தை காட்டிலும் இப்பொழுது விரிவாக்கமான புதிய ஆலயத்தை தெய்வ ஜனங்களாக இப்படி பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து சபையிலே இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்ற சித்தம் கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த இடத்திலே இப்படி நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருந்தது. தொடர்ந்து இதே இடத்திலே இப்படி நாமம் மகிமைப்படும்படியாய் புதிய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த நாள் முதல் மட்டும் கட்டி ஒரு சித்தத்தின்படி ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதை எண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இது உம்முடைய வீடு ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிற வீடு. இந்த வீட்டை ஆண்டவர் தான் கட்டி கொண்டு இருக்கிறீங்க. அதை எண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதற்காக பிள்ளைகள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கிறேன். கத்தர் கட்டாராய் கட்டுடைய பிரயாசம் வருதாய் சொன்ன வார்த்தையின்படி நீங்க கட்டுகிற உங்க பிரயாசத்தின் மூலமாய் நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய வீட்டின் நன்மையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக கத்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஜெப வீட்டிலே உங்களுடைய வீட்டிலே ஆண்டவர் பேசி கத்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கிரியை செய்ய போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய ஆலயத்தின் மகிமை அனுபவிக்கத்தக்கதாக கத்தாவே இந்த விசேஷித்தமான இந்த காலை வேளையிலே அன்பின் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறதை கத்தர் காண்கிறேன். எங்களை கூட்டி சேர்த்ததும் நீங்கள் தான். அதற்காக ஸ்தோத்திரம். பல்வேறு இடங்களிலிருந்து பிள்ளைகள், சபையின் பிள்ளைகள், பொறுப்பில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியர்களாய் எல்லா முக்கியஸ்தர்களாய் ஆண்டவரை பல இடங்களிலிருந்து ஏற்ற வழியிலே வந்து சேர கத்தர் உதவி செய்தீர். ஸ்தோத்திரம். அழைத்து வந்த தேவன் இந்த இடத்திலே பொழுது ஆண்டவர் நிலைக்கால்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அருமையான நிலைக்கால்களை, அருமையான தேக்கு மரத்தால் செய்யப்பட்டிருக்கிற அருமையான நிலைக்கால்களை ஆண்டோடைய கரங்கள் ஒரு முறை கூட பசுத்தப்படுத்த ஜெபிக்கிறோம். பசுத்த தேவனுடைய கரங்கள், பசுத்த கரங்கள் இதிலே கிரியை செய்யட்டும். பசுத்த ரத்தம் இங்கே பூசப்படட்டும். ஆண்டவரே நிலைக்கால்களிலே ஆண்டவர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜாவும் பிரவேசிப்பார் என்ற வார்த்தையின்படி மகிமையின் ராஜாவும் பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த வாசல்களை ஆண்டவர் இந்த நாளிலே ஆயத்தப்படுத்தி எங்கள் ஆண்டவர் இதை இப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தறிவைகளின் மூலமாக இவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்கள் சபை பிள்ளைகள் ஆண்டவரே ஆராதனைக்கு வருகிற எல்லா தேவ ஜனங்களும் ஊழியக்காரர்களும் இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கும் பொழுது இந்த வாசலிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
தொடர்ந்து ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வீராம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவரே, இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆலய கட்டுமான பணிகள் எல்லா விதமான காரியங்களையும் தேவரின் பொருட்படுத்தி நாம் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாய் கிரியை செய்யப்படுற அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சபையின் மூப்பர்களாய், வயோதிப பெரியவர்களாய், ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளாய் காணப்படுற எல்லாரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. முற்பிதாக்கள் எல்லா பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்திலே பாடுபட்ட பிரயாசப்பட்ட ஊழியர் செய்த ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்காக செபிக்கிறோம். எல்லாரும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவர் பின் சந்ததிகளாய் உடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி கிரியை செய்து கொண்டிருக்கிற அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரம் இதை ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆராதனுடைய மகிமைக்காக நாம் யாவரும் 60வது ஞான கீர்த்தனை பாடுவோம். தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாற்ற கருணை வைத்து, பாத்திரமாகையும் மாற்ற கருணை வைத்து, பார்த்திபனை யோத கோத்திரனை என்று ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. அமிழ்ந்து கழுதவனே புல்வேது, அமிழ்து கழுதவனே மனுநனை மேலுத்த சிங்ககுமாரனை, முன்னனை மேலுத்த சிங்ககுமாரனை, முன்னோரை நாற்படியே நிலத்தோரை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. கங்கை போதிந்தவன் காணுங்க மாட்சியடி, தோலை மந்தைய காணுங்க மாட்சியடி, தோலை வாழ்வர எங்கோ ஞான குண வலை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. சம்பனோரானே தேசிகர்கள் தேடுகுருவானே, தேசிகர்கள் தேடுகுருவானே, தேசிகர்கள் தேடுகுருவானே. தேவி ஓம் பகவானே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிறேன், இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும்
ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து முது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றார். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கோப்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வீட்டிற்கு என்று சொல்லி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நிலைக்கால்களை நாம் விடுவதற்காக ஊழியக்காரர்களாக, சபையின் பிள்ளைகளாக, கிராமத்தின் பிள்ளைகளாக, இன்னும் மூப்பர்களாக, பெரியவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற அனைத்து காரியங்களும் தேவனுக்கு மகிமையாக தேவன் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வீட்டினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கும் கிடைக்கத்தக்கதாக தேவனுடைய ஆலயத்தினுடைய நன்மையினால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று சொன்ன வேத வசனத்தின் அடிப்படையிலும் அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லுகிறார். அப்படி இன்பமான ஒரு இடத்திலே இந்த நாளிலே மனிதர்களாகிய நாம் இந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் இந்த இடத்துல மகிமைப்படுவதற்கு ஏதுவாக வெகு சீக்கிரமாக இந்த நிலைக்கால்கள் விடப்படுவது மாத்திரமல்ல, இந்த நிலைக்கால்கள் விடப்பட்டு தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய பணிகள் இந்த நாட்களிலே நிறைவேறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. அதனுடைய ஆதாரமாக இந்த நாளிலே மத்தியிலே வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்க அருள் திரு ராஜன் சந்தோஷை அவர்கள் ஜெபிக்க நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தாள், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு கால வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் அருமையான சபைக்கு ஆண்டவரே பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக, தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுகளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு ஆண்டவரே முதலாக அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த நாள் மட்டும் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு பணிகளையும் ஆண்டவர் நீங்க பொறுப்பெடுத்து வருகிறதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் பணிகளையும் ஆண்டவர் எங்களுக்கு அருமையான உடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்து வருகிறதற்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்க கட்டி கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த மகிமையான இந்த ஆலயத்திற்கு ஆண்டவரே இந்த நாளிலும் நல்ல நிலைக்கால்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் நீங்க உதவி செய்ததற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆமென். ஆண்டவரே, இதை ஆயத்தப்படுத்தி இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு ஆண்டவரே அந்த நிலைக்கால் விடும்படியாக ஆண்டவரே சபையாக ஆமென் ஆண்டவரே ஊழியர்களாக ஆமென் நிர்வாகஸ்தர்களாக ஆண்டவரே இந்த நாளிலே ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் ஆண்டவரே, நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த நிலைக்கால்களை உங்க கரத்திலே நாங்கள் தந்து நகைச்சுமைக்கிறோம். கர்த்தருடைய கரம் இதை ஆசீர்வதிக்கட்டும். அப்பா, இதை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, இதற்காக
எதிர்பார்க்கிற ஒவ்வொன்றிலும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நடைபெற இருக்கிற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். 24வது சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனை அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்பது. கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றியோடு மை துதிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல காண வேளையிலே தேவ ஜனங்களாய் உடைய ஊழியர்களாய் உடைய பாதத்தை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபையின் தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல நாளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பட்ட எல்லா பிரயாசத்தினுடைய பலனை இந்த நாளில் காணும்படியாக நல்ல நிலையை நாட்டும்படியாக ஆண்டவரே பரிசுத்த கரமுடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ரத்தத்தினால் இதை கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வேதம் சொன்ன வண்ணமாக என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவரே இந்த ஆலயத்தில் என் ஜனங்கள் மகிழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லி ஜனங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகள் பட்ட ஒவ்வொரு பிரயாசத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்ததான பிள்ளைகள் உண்டு, உழைத்ததான பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஏற்ற காலத்தில் இந்த ஆலயத்தை முழுவதுமாய் கட்டுப்பிடித்து உம்முடைய நாமத்து நிமித்தமாக பிரதிஷ்டப்பட்ட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த விதமாக ஆண்டவரே இந்த நிலைக்காரர்களுடைய ரத்தத்தை பூசுகிறோம். அந்த சங்கார தூதன் கடந்து வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்தமான கரத்தின் நிமித்தமாக நீ தொட்டு நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்பட்ட தேவ கிருபைக்காக தேவ மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்து நிமித்தமாக ஜனங்களை ஆசீர்வதித்தருளும்படியாக துதி கனமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது நிலைக்காரர்கள் விடுவதற்கு முன்பதாக மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். சபையினுடைய பொறியாளராக இந்த கட்டடம் கட்டுவதற்கு ஏதுவாக நல்ல ஆலோசனைகளை வழங்கி இந்த நாளிலே நம்ம நிர்வாகத்தினுடைய பள்ளிகளினுடைய தாளாளராக பணியாற்ற
வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது நிமித்தமாக நான் ஆண்டவரை சோதரிகிறேன். இந்த நாளில் நம் மத்தியிலே அவர்கள் கடந்து வந்திருக்கிறது தேவனுக்குள்ளாகி நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கடந்து வந்திருக்கிற அன்பு சகோதரர் தென்சிங் ஐயா ஆசிரியர் அவர்களை இதனுடைய நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நாட்களிலே சில வரவேற்பு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நம்முடைய சபை மூப்பர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். வரவேற்பு நிகழ்ச்சியில் முக்கியமான 3 பேருக்கு மாத்திரம் எல்லாத்துக்கும் வரவேற்பு கொடுத்தோம். 3 பேருக்கு மாத்திரம் வரவேற்பு கொடுக்கவில்லை. அதனுடைய காரணங்களும் அதனுடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதை முதல் இந்த இடத்தை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று நம்ம கர்சன் சபை பேராலயத்தினுடைய பொறுப்பாளரும் தாராளமாக செயல்படுவதற்கு மேனேஜிங் அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்டுள்ள தென்சிங் ஐயா அவருடைய மகன் இந்த இடத்தை ஆய்வு செய்து அதை எப்படி வளர்ந்தும் அதுக்கு பிரெயின் யாருன்னா தென்சிங் ஐயா தான். ஆனால் பையன் பொறியாளராக இருந்தாலும் பிரெயின் அவருடைய இந்த நிகழ்ச்சி வந்தது. அது நம்மளுக்கு சபைக்கும் இதோடைய சந்தைகளுக்கும் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அவருடைய எதிர்நிலத்தில் இருக்கும், பரலோகத்தில் இருக்கும். பூமியில் இல்லாவிட்டால் பரலோகத்தில் கட்டாயம் எழுதப்பட்டிருக்கும். அதே போல் நம்முடைய 3 தலைமுறை, எனக்கு தெரிஞ்ச 3 தலைமுறையாக ஆசாரிய வேலை, அதாவது தச்சு வேலை செய்து கொண்டிருக்கிற பட்டண ஆசாரியர் அவருடைய தாத்தா இப்பொழுது பெருமாள் ஆசாரி அவர்கள் குழுவினராக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்து இருக்கிறேன். அதே போல் நம்முடைய ஊரை சார்ந்த அன்பு சகோதரர் கோயில்ராஜ் எவ்வளோதான் பிரெயின் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது செயலொடித்து கொண்டு வருவதற்கு அது முழு பாடுபட்ட கோயில்ராஜ் தம்பி சகோதரர் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்திருக்கிறோம். அவனுக்கு சபையின் பிள்ளைகளாகிய மூப்பர்களாகிய நாங்களும் அவர்களை நாங்கள் நன்றியுள்ளத்தோடு நாங்கள் நினைக்கிறோம். அது இந்த எங்களோட ஆயுள் காலம் எவ்வளோ நாளுக்கு இருக்கிறதோ அவர்களும் நாங்கள் உள்ளத்துக்கு சபையாக நினைத்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு ஜபிக்கும் போதும் இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் அறிந்து கொண்டே இருப்போம். அதே போல் சற்று காலமாக ஏற்பட்டாலும் நம்முடைய முன்னாள் சபை ஊழியர் ஐயா பாஸ்கர் அவர்களே நாங்கள் அழைத்தோம். அவர்கள் கட்டாயம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். பல நிலைகள் இருந்தாலும் சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் இந்த இடத்துல வந்து நிற்பது அது நமக்கு, ஏன்னா இந்த ஆரம்ப காலகட்டத்திலே தாமஸ் ஐயா அவர்கள் இந்த இடத்துல நம்முடைய குருத்தோப்படி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவர்களும் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அவர்களை நாங்கள் அழைத்தோம். சில சூழ்நிலை அவர்களுக்கு வர முடியாத நிலை இருந்தாலும் அவருடைய பிளெஸிங் எப்போதும் நம்ம இடத்துல இருக்கும். அதே போல் பெட்ரிக் ஐயாவை நம்ம அழைத்தோம். அவர்களும் சூழ்நிலை எப்படி என்ன எனக்கு தெரியவில்லை. அவருடைய பிளெஸிங் கட்டாயம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த பணிகளை செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமாய் சமத்தில் கொண்டாடுகிறோம். நாங்கள் எண்ணுகிற காரியத்தை 2 வாரியில் முடித்துக் கொள்கிறேன். எப்படியாவது டிசம்பர் கடைசிக்குள்ள உள்ளூர் பகுதி பூசி ஆக வேண்டும். வெளிப்பகுதி மார்ச் ஏப்ரலுக்குள்ள பூசி ஆக வேண்டும். தரங்க அதுக்கு மேற்பட்டு அடுத்த ஆண்டு 29 வழக்கமான 29 செப்டம்பர் மாதம் நம்ம பிரதிஷ்டால் அதுக்கு முன்னால் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆண்டவரால் வர்த்திக்க செய்ய வேண்டும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமாய் அவங்க சமத்தில் கொண்டாடினோம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பார். அண்ணன் ஜெய்சிங் அண்ணன் அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து நம் மத்தியிலே காணப்படுகிற களக்காடு சபை ஊழியர் நவராஜ் தேவகுமார் அவர்களும் ஜெபிப்பார்கள். நாம் அதற்கு முன்பதாக அவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வாத நல்ல நாளுக்கு அவன் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே எகிப்திலிருந்து புறப்பட்ட போது 2ஆம் வருஷம் முதல் நாளிலே ஆசீர்வாத கூடம் ஆண்டவரே ஸ்தாபிக்கப்பட்டதப்பா அப்படின்னு சொன்ன அந்த நாளிலே அருமையான கிராமத்திலே ஐயா ஸ்தோத்திரம் அருமையான திருச்சபை ஐயா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே புதிதாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர ஆலயத்தில் இந்த நாளிலே நிலைக்கால் விட முடியாத நாளை நியமித்து அதற்கு நன்றி சொத்திர கர்த்தாவே. அதிலிருந்து காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தி செய்கிற தேவன் ஐயா ஐயா கொடுத்ததான ஆசீர்வாதம் உடைய கருத்தை தருகிறோம். இதை ஆசீர்வித்தருடைய ஜெபிக்கிறையா நான் மகள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளில் வாசல்கள் நிறைவேற்றி தொடர்ந்து பணி நடைபெறவும் அவர்கள் குறித்து தான் நாளில் பிரதிஷ்டை பண்ணி ஆராதிக்க
ஆண்டவர் எல்லா காரியங்களும் பொறுப்பேற்று நடத்த முடியாது ஜெபிக்கிறார். பிள்ளைகள் உற்சாகத்தோடு கொடுத்து எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி கொடுக்க கை பாஷங்களே நீர் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இது பரிசு ஒவ்வொரு பிள்ளைகளையும் முத்திரை போட்டு பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நடத்துகிற தேவன் தொடர்ந்து நடத்துகிறாங்க. ஆசிரியர்கள் தலைகள் உயர்த்துகள் அனாதிக்கர்கள் உயிர்கள் மயமின் ராஜா உட்பிரவேசம் சொல்லப்பட்டது போல நீர் பிரவேசிக்கிற ஸ்தலமாக இருக்கிறதுக்காக நன்றி சித்திர கத்தாவே. ஆமாண்டவரே, அதன் வழியா நாங்கள் பின்னால் வரும்போது உங்களுடைய ஆசிரியர்களுக்கு தங்கும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறையா. என் ஜெபத்தில் என் பிள்ளைகள் மகிழப்பட்டு சொன்னது போல வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீ மகிழ பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் ஆசீர்வதியும் இயேசு நல்ல பிதாவே. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக உண்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட சபா புஸ்தகத்தின் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ஆலயத்திலே சபா இந்த நாளிலும் கூட இந்த நிலைக்கால்கள் நாட்டும் நிகழ்ச்சியில அடியனை கலந்து கொள்ள செய்தீங்க. அதற்காக உங்களுக்கு சூத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் நினைத்தருள்வீராக ஆண்டவரை உங்களுக்கு சூத்திரம். விசேஷித்த விதமாக ஆயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து சபா புஸ்தகத்தின் நல் வார்த்தைகளை வெளிப்படுத்தினாங்க. அதற்காக உங்களுக்கு சூத்திரம். எல்லாம் உங்களுடைய சமூகத்திலே காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலே ஜெபிக்கப்படுகிற ஜெபமானது தேவனிடத்திலே வருகிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் அறிகிறோம். தொடர்ந்து இந்த இடத்திலே உடைய ஆளுகை காணப்படுவதாக, உடைய மகிமை பிரஸ்தாபம் இந்த இடத்திலே காணப்படுவதாக, இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவாதி தேவன் வாசம் பண்ணுவீராக. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, இந்த ஆலயத்தை ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமை எல்லாமே சொந்தம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. எங்களை மிகவும் நேசிக்கின்றவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, போஷிக்கிறவரே, பராமரிக்கிறவரே, நீ தந்த கல்வி நாளுக்காக ஒரு ஆண்படி தோற்றப்பா. இந்த நிமிடத்திலும் கூட உடைய சித்தப்படி நீர் படித்த ஆயத்த நாளிலே ஆயத்த நேரத்திலே இந்த திருச்சின் பிள்ளைகளாக எனது உடம்பின் திருச்சின் பிள்ளைகளாக கூடி வந்த இயேசப்பா, கூடி வந்து ஆயிரங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையை அலங்கரித்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீ நினைத்தது நடத்த வல்லவராக இருக்கிறப்பா. சாலமோன் தன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யும் பொழுது காலை தொடங்கி மாலை வரைக்கும் 2 கைகளை வைத்தவனாக முழங்கால் படியிட்டு தன் ராஜ்ய பாரத்தை மறந்து, தன்னுடைய சுகத்தை மறந்து, தன்னுடைய பதவியை மறந்து இந்த கருத்தை நோக்கி 2 கைகளை பிரித்து ஜெபம் நேசு சுவாமி. அதே போல இந்த குடும்பத்திலும் இந்த திருச்செந்த குடும்பங்களும் இந்த பிள்ளை நிச்சயமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஜெபிக்காவிட்ட ஆலயம் கட்டப்பட மாட்டாதே சப்பா. ஒரு மனதோடு கூடிய மக்களுக்காக, இந்த பெருமாள் மக்களுக்காக உங்களை நோக்கி கெஞ்சினேன் சுவாமி. இதற்காக கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு பாதகமாய் கெஞ்சுகிறோம். நீர் வெறுமையாய் போக நம்ம கர்த்தர் அல்ல சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும். நல்ல சுகத்தை கூடிய சப்பா, நல்ல பலத்தை கூடிய சப்பா, நல்ல ஆசீர்வாதங்களை கட்டிட்டு, பிள்ளையை பாக்கியங்களை கட்டிட்டு, போக்கும் வரத்தும் பாதுகாத்து இந்த ஆலயத்துக்கு மீண்டும் கூடிய திரும்பி பாராட்டு சுவாமி. குறித்த நேரத்தில் முடித்தாங்க சப்பா. உங்களுடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம். புதிய கன மகிமை எல்லாம் உமக்கு சொந்தமானது. இயேசு மன்னிக்கிறோம் பரமபிதாவே. வேதத்திலிருந்து சில பகுதிகளை தொகுத்து வைக்கப்படுவார்களாக. ஒரு சில வேத வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவர் போங்கள் என்றார். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றார். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்பது. நாம் யாவரும் ஒரு கவி தோத்திரம் செய்கின்ற பாடலை பாடி முன்பகுதிக்கு செய்வோம். தோத்திரம் செய்வேன், தோத்திரம் செய்வேனே, திறமாக மாற்றங்களுனை
பாத்திரங்கள் துணை வைத்த பாத்திவனை யூத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. நாம் எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. தேவன் தந்த அருமையான நிலைக்காக தேவன் இதை ஆசீர்வதித்து தரும்படியாய் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதிக்காதவர்களே உயிருங்கள், மகிமை ராஜாவில் பிரவேசிப்பார் என்ற வார்த்தையின்படி மகிமை ராஜாவில் பிரவேசிக்கும்படியா எல்லாரும் வாய்க்கிறது சோத்திரம் பண்ணுவோம். கைசலால் ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாக தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவரே நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க அந்த நிலைக்கால்களை எங்கள் ஆண்டுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதற்குள் பிரவேசிக்கிற ஊழியக்காரர்கள், இதற்குள் பிரவேசிக்கிற சபை பிள்ளைகள், தேவ ஜனங்கள் யார் யார் இந்த வாசல் வழியாய் உடைய ஆலயத்துக்குள் உடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார்களோ அவருடைய மகிமையை காணத்தக்கதாக உடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கத்தக்கதாக ஆராதனையிலே உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படத்தக்கதாக கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பெண்கள் பகுதியிலும் போட சொன்னா போட சொல்லுங்க. சந்தன சந்தன அதான் நீங்களும் வாங்க. கொடுங்க. வாங்க வாங்க. பெண்கள் பகுதியிலும் அப்படி செலவு போடுங்க.
பாடுவதற்காக ஆயத்தப்படுகிற ஒரு வேளை சபையின் பிள்ளைகள் உற்சாகமாய் கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இல்லை தீனம் மாதிலும் வருமித்து கூட உணவத்தினா இல்லை தீனம் மாதிலும் வருமித்து கூட உணவத்தினா தந்தனின் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனதா. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனதா. ஜீகத்தில் வேறோடு தேசமில்லை மகனே. சேனைகள் மனோகரங்கள் துதிக்க பெறும் மன்னவனே உமக்கே. ஸ்தோத்திரமே சொன்னாதா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம். கையெழுத்தடி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கூடவும் நாமத்தினாய் நந்தனின் கிருபைக்காய் ரெண்டு கம்பெனியுமே ஒரு உயரத்தை போட்டு கட்டினா போதும். மேல கட்டிட்டு ஒரு கவர் தம்பி சாப்பிடு. ஏய் தம்பி Thank you.